கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மே தினம் என்பது தொழிலாளர்களுடைய உரிமையை நிலைநாட்டி இருக்கக்கூடிய நாளை போற்றக்கூடிய வகையில் இதை நாம் கொண்டாடி வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறோம். கொண்டாடுகிற வகையில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மே தின நினைவு சின்னமான தொழிலாளர்கள் பெருமை நிலைநாட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சின்னத்திற்கு நம்முடைய மலர் அஞ்சலியை செலுத்தி அந்த வகையிலே தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த மே தின விழாவை கொண்டாடி வருகிறோம். மே தின விழா என்பது கொண்டாடுகிற வகையில் அமைந்திருந்தாலும் ஏதோ தனிப்பட்ட ஒருவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது போல நாம் இதை கொண்டாடுவது கிடையாது. இது தொழிலாளர்களுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிற காரணத்தால் மே தினத்தை தொழிலாளர்களின் தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம். எனவே இந்த மே தினம் என்பது தொழிலாளர்களுக்காக கொண்டாடப்படக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் தொழிலாளர்களுடைய விரோத ஆட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே தொழிலாளர்களுடைய விரோத ஆட்சியாக அமைந்திருக்கக்கூடிய மத்திய மாநில ஆட்சியை அப்புறப்படுத்துவதுதான் நம்முடைய முதல் நோக்கமாக அமைந்திட வேண்டும். அதற்கு உறுதி எடுத்துக் கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை குறிப்பாக இந்த ஆண்டு கொண்டாடுகிற இந்த நேரத்தில் நாம் அனைவரும் சபதமேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நான் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இங்கு அஞ்சலி செலுத்திவிட்டு வீர வணக்கத்தை செலுத்திவிட்டு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1967ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் முதலாக அறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சி அமைந்ததற்கு பிறகுதான் தொழிலாளர்களுடைய தினமாக இருக்கக்கூடிய மே தினத்திற்கு அரசு விடுமுறையை ஏற்படுத்தி தந்தார்கள். அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய இதயத்தை இரவலாக பெற்ற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அறிஞர் அண்ணா மே தினத்தை விடுமுறையாக ஏற்படுத்தி தந்தார். அவருடைய தம்பியாக இருக்கக்கூடிய நான் ஊதியத்தோடு கூடிய விடுமுறையாக அதை நான் அறிவிக்கிறேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அதை நிறைவேற்றி தந்தார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது மத்திய அரசுக்கும் பொருந்த வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் முடிவு செய்து அதற்கு பின்னால் அன்றைக்கு பாரதத்தினுடைய பிரதமராக இருந்த மண்டல் கமிஷனுடைய நாயகனாக விளங்கிய VP சிங் அவர்களிடத்தில் வாதாடி போராடி அதற்கு பிறகு மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஊதியத்தோடு கூடிய விடுமுறையை பெற்று தந்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். எனவே தொழிலாளர்களுக்கு என்றைக்கும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அண்மையில் நடந்த ஒரு செய்தியை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட செய்திகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், மறந்திருக்க மாட்டீர்கள். அது இன்றைக்கு நீதிமன்றம் வரை சென்று நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனை.
எனவே அந்த சூழ்நிலையில் தான் சட்டமன்றத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி சட்டமன்ற உறுப்பினருடைய ஊதியத்தை உயர்த்தப் போகிறோம் என்று சொல்லி ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாத சம்பளம் 55,000 ரூபாய். ஆக 55,000 ரூபாயை உயர்த்தி 1,05,000 ரூபாய், அதாவது அதிகமாக ஒரு 50,000 ரூபாய் வழங்குவதாக ஒரு அறிவிப்பை சட்டமன்றத்தில் வெளியிட்டார்கள். வெளியிட்ட உடனே நான் எதிர்க்கட்சி தலைவர்கிற முறையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எழுந்து அது குறித்து ஒரு விளக்கத்தை சொன்னேன். நீங்கள் சம்பளத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.